ஆசிய ஜோதி என்ற பெயரில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தமிழ் காப்பியமாக எழுதினார். அதில் இந்த சம்பவம் வருகிறது. பிம்பிசாரனிடம் புத்தர் கேட்டார், இந்த ஆட்டை பலியிட்டு அதை இறைவன் ஏற்பான் என்று சொல்கிறாயே, இறைவன் ஒரு தந்தை, அந்த தந்தைக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை மனிதன், அவன் வாயுள்ள பிள்ளை. ஒரு பிள்ளை ஆடு, அது வாயில்லாத பிள்ளை. வாயுள்ள பிள்ளை வாயில்லாத பிள்ளையை கரிசமைத்து இறைவனுக்கு படைத்தால் தந்தையாக இறைவன் அதை ஏற்பானா? இதை யோசித்து பார்க்க வேண்டாமா என்று கேட்டதும் பிம்பிசாரன் மனம் மாறினான் என்கிறது அந்த சரிதம். ஆட்டின் கழுத்தை அறுத்து பொசுக்கி நீர் ஆக்கிய யாகத்து அவி உணவை ஈட்டும் கருணை இறையவர் கைகளில் ஏந்தி புசிப்பரோ கூறுமையா, மைந்தருள் ஊமை மகனை ஒரு மகன் வாளால் அறிந்து கரிசமைத்தால் தந்தையும் உண்டு கழிப்பதுண்டோ, இதை சற்று நீர் யோசித்து பாருமையா என்று புத்தர் கேட்ட கேள்வி பிம்பிசாரன் கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது. அவன் புத்தர் காலில் விழுந்து வணங்கினான். அன்றிலிருந்து ஆடு பலியிடும் வழக்கத்தை தன்னுடைய நாட்டில் அவன் தடை செய்தான் என்கிறது புத்தருடைய சரித்திரத்தில் வருகிற ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய வள்ளுவம் புலால் உண்ணாமையை வலியுறுத்துகிறது. தமிழகத்தில் வள்ளலார் என்கிற மெய் ஞானி தோன்றிய பிறகு சைவ உணவு மட்டுமே உண்பவர்களுடைய எண்ணிக்கை பெருகியது. நம்முடைய ஆன்மீக மரபில் புலால் மறுக்கப்பட்டுள்ளது. வட இந்திய புத்தரும் கூட புலாலை மறுத்தார் என்பதை அவருடைய சரிதம் நமக்கு தெரிவிக்கிறது.